ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலே அடியனை பரிசுத்தாவினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி வேலைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வெல்லப்படும்படியாய் செய்திகளை கொடுக்க அடியனை ஆண்டவர் ஒப்புப்படுத்தியிருக்கிறார் என்று நான் அறிகிறேன். இன்றைய செய்தி உங்கள் யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி ஜெபத்தோடு கூட நீங்கள் தரித்திருக்க உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். இன்றைய நாளுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடைகளில் ஒன்றும். சங்கீதம் 37:21 இப்படியாக சொல்கிறது: தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. யாருடைய நடைகள் பிசகுவதில்லை? தேவனுடைய வேதம் யாருடைய இருதயத்திலே இருக்கிறதோ அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, இருதயமே எல்லாவற்றிலும் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாயிருக்கிறது. ஆமா, நம்முடைய வாழ்வில் கூட நாம சிந்திக்கலாம். கர்த்தருக்கென்று நான் வாழ வேண்டும் அப்படின்னு எண்ணுகிற நாம் எவைகளிலே தரித்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தோமானால் நம்முடைய இருதயத்தினுடைய அந்த வேதனையான காரியங்கள் வெளிப்படும். இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இடையே தான் வெறுப்புகளும் கோபங்களும் சண்டைகளும் சமாதானமற்ற காரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சபைகளிலே நாம் இதை பார்த்தோமானால் தெளிவாக இருக்கும். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இருதயம் ரொம்ப மோசமானது. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தியுங்கள். இந்த நாளிலே நாம் அதன் நிமித்தமாய் ஒரு சில காரியங்களை மேலோட்டமாக பார்ப்போம். தேவன் அருளிய வேதம் என்னுடைய இருதயத்திலே இருக்கிறதா? ஆமா, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்தவுடனே அங்கே உபதேசியார் அல்லது தேவனுடைய மனுஷன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வேகமாக பதில் சொல்லுகிற பிள்ளைகள் இன்றைய நாட்களிலே ஏராளமாக இருக்கின்றார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம்தான். எந்த கேள்விகளை கேட்டாலும் உடனடியாக பட்டென்று பதில் சொல்லி விடுவார்கள். சந்தோஷப்படுகின்ற இந்த வேளையிலே இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்க அழைக்கிறோம். அந்த வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பற்றி கொள்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவன் சிந்திக்கிறானா, இவன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் சிந்திக்கிறேனா? என்னுடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடிக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கிறதா? அப்படி நம்ம பார்த்தோமானா ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு குறை காணப்படுகிறது. தேவனோடு கூட பேசும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக காரியங்களை குறித்து தேவனோடு கூட பேசுகின்றார். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையே அதுதான். எவைகளையெல்லாம் நீங்கள் தேவனிடத்திலே கேட்கின்றீர்களோ
அவைகளை எல்லாம் தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார், கொடுக்கின்றார். ஆயத்தம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிவிங் ஆஸ்பெக்ட் நிரம்பி காணப்படுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால்தான் அநேக பிள்ளைகளுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் என்னிடத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் தேவன் விரும்புகிறார் என்று நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நல்லதுதான். ஆனால் இன்னொரு வழியில நம்ம பார்க்கணும், தேவனுக்கு பிரியமா நடக்கிறதா? நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே இதை சிந்தித்தீர்கள், அதன்படி நடந்தீர்கள், ஆனால் பிற்கால வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்விலே இன்னும் அதிகமாக காணப்படும். ஒரு நாளிலே நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். உங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு உங்களை குறித்து பேசுகின்ற ஒவ்வொருவரும் அவன் தேவனுக்கு பிரியமாய் மாத்திரம் நடக்கல, தேவனுடைய சாட்சியாய் வாழ்ந்தான் என்று சொல்லுவார். இதுதாங்க மேன்மை, இதுதான் மேன்மை. இந்த உலகத்துல என்னை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் என்னை பாராட்டினாங்க. அதை விட அந்த காலங்களை கடந்து வந்த பிற்பாடு தேவன் அவனை சாட்சியாக நிலைநிறுத்தி இருந்தார் என்று சொல்லுகிறாங்க பாருங்க. அதுதான் மேன்மை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து, யோபுவை குறித்து, தாவீதை குறித்து இல்லையா இன்றளவும் பேசுவதற்கு காரணம் என்ன? எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்து விட்டது பாருங்க, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இல்லையா? அவர்கள் தேவனுக்காக அவர்கள் பின்பற்றிய எடுத்துக்கொண்ட மேன்மையான செயல்பாடுகள், சிந்தனைகள், வார்த்தைகள். ஆபிரகாமுடைய அந்த வாழ்க்கை வரலாற வாசிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த வாழ்வை நான் வாழ மாட்டேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வரும். அமர்ந்திருந்து வேதாகம காரியங்களை நாம பேசும்போது இந்த ஆண்டவருடைய அந்த ஆபிரகாமுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் குறித்து ஒவ்வொருவரும் பேசுவாங்க பாருங்க. அந்த இடம் அப்படி பரிசுத்தாவியினாலே அப்படி நிறைந்து இருக்கும் பாருங்க. ஆமா, அதாவது வேதத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் என்று எண்ணுகின்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த அபரிமிதமா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வேதத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமா, நீங்க கூடுகையில் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி சிந்திக்கதை விட்டுட்டு தேவனுடைய வசனத்தை எடுத்து உண்மையிலே நீங்கள் சிந்திங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுமானா அடுத்த வாரம் அல்லது அடுத்த நாள் இந்த வசனத்தை குறித்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும் ஆயத்தமாகி வருவாங்க. தேவனுடைய வசனத்தை குறித்து நீங்கள் ஆயத்தமாகும் போது தேவனோடு கூட நிறைய பேசுங்க. உங்களுடைய வெளிப்பாடை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. ஆமா, இந்த ஆபிரகாமுடைய வாழ்வு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் பற்றி ஒரு வார்த்தை பேசுவாரு, தன்னுடைய சந்ததிக்கு ஆண்டவருடைய வல்லமையை குறித்து அவன் நினைவுபடுத்துவான், சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஆமா, அப்ப நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? நாம சொல்லிக் கொடுத்தோமானா தேவனுடைய வார்த்தைகள் ஆலயத்திலே கேட்கப்படும் போது நம்முடைய பிள்ளைகள் ஏன் வெளியில உட்கார்ந்து செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க? அது யாருடைய தப்பு? அந்த பையனுடைய தப்பா இல்லையானா பெற்றோருடைய தப்பா? ஆமா, அநேக பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அவை கேட்க மாட்டான் அப்படி சொல்லி தள்ளி ஒதுக்கிட்டு போகிற. வீட்டில் நீங்கள் பிள்ளைகளுக்கு எவைகளை குறித்து பேசுகிறீர்கள்? என்ன பேசுகின்றீர்கள்?
அப்ப நீங்களும் வீட்டில் உட்காந்துட்டு செல்போன் தான் நோண்டிட்டே இருக்கீங்களா? இல்லையா? நிறைய கேள்வி கேட்க தோணும். ஆனா ஒவ்வொரு பெற்றோரும் அவரவர் தங்களை குறித்து சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தவர்களை குறித்து சிந்திப்பதை விட தன்னை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து நிறைய சிந்திக்கணும். நிறைய சிந்திச்சோமானா வெளியில நம்முடைய வாழ்வில் என்ன காணப்படாது? அவபக்தி காணப்படாது, அவிசுவாசம் காணப்படாது, விசுவாசம் காணப்படும். விசுவாசம் காணப்படும். பவுலுடைய பிற்கால அந்த பவுலாக மாறிய பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தி அவர் இருந்த அந்த வேகம், கிறிஸ்தவர்களை மடக்கி அடக்கி ஆளுகின்ற அந்த வேகம் அதற்கு பிற்பாடு வேகமாக மாறிடும். எப்படி மாறும் தெரியுமா? அந்த யாரை அவர் அடக்கி ஒடுக்கி ஆள எண்ணினாரோ அந்த நபரா இப்ப யார் மாறிடுவா? பவுல் மாறிடுவார். பரிசுத்த பவுல் மாறிடுவார். அப்ப அவருடைய செயல்பாடு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? முன்றைய காலங்களை காட்டிலும் வேகமாகும், படு வேகமாகும், ஸ்பீடா இருக்கும். பயம் நிறைந்ததா இருக்காது, பயமே இருக்காது. பவுலுடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது. சபையார் சொல்லுவாங்க, பவுல் சகோதரனே அந்த இடத்து நீங்க போகாதீங்க அப்படின்பா. இந்த பிற்கால வாழ்க்கையை சொல்லுவாரு, நீங்க ஏன் அழுது என்னைய பலனற்று போக பண்றீங்க? நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் செய்தே ஆக வேணும், என்னை பலவீனப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைரியம், ஆண்டவருக்காக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிற அந்த வீராப்பு, நான் செய்தே ஆக வேண்டும் என்கிற அந்த வீராப்பு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? கடைசி காலங்கள்ல சீஷர்கள் சொல்லுவாங்க, சீஷர்களோடு கூட பேசுவாரு. என்னுடைய இறுதி வாழ்க்கையை பற்றி அவர் தன்னுடைய இறுதி வாழ்க்கையை பற்றி அவர் பேசுவார். என்னை பிடிப்பார்கள், கள்ளனை போல பிடிப்பார்கள், சிலுவையில் அறைய கொண்டு போவார்கள் என்று சொல்லும் போது பவுல் கூட சொல்லுவார், உமக்கு இது நேரிடவே கூடாது என்று சொல்லுவார். அப்போ அவர் சொல்வார், பேதுருவை என்ன செய்வார்? கோபப்படுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த இயேசுவை போல, பரிசுத்த பவுலை போல அப்படிப்பட்ட வைராக்கியமான உள்ளங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. சபையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய பெருமைகளை பேசுவதை காட்டிலும் தேவனுக்காக நம்ம என்ன சாதிக்கணும், இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னா, தேவன் அருளிய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. ஆமா, தேவன் அருளிய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம். கேட்கும்போது, கேட்டுட்டு வெளியே வந்த பிறகு யாரு பேசுனாங்களோ அவங்களை குறித்து, அவர்களுடைய அந்த செய்தியை குறித்து கிண்டல் அடிப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். என்ன செய்தி கொடுத்துட்டான் அப்படி இல்லைங்க. கொடுக்கிற ஒரு வார்த்தை, எனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமானா இப்படிப்பட்ட கேலி கிண்டல்கள் வர. ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை உண்டுங்க. 10 பேர் இருக்காங்களா, 10 பேருக்கு அந்த வார்த்தை உண்டு. 1000 பேர் இருக்காங்களா, 1000 பேருக்கு வார்த்தை உண்டு. 1,00,000 பேர் இருக்காங்களா, அத்தனை பேருக்கு அந்த வார்த்தை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைய நிலையில காலையில் எழுந்தவுடனே நான் என்ன நிலையில எழுந்திருக்கிறேன், என்ன நிலையில நான் எழுந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ
என்ன நிலையில நான் எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வேற. எழுந்த பிறகு வேதம் வாசிக்கும் போது காலையில ஒரு வேதனையோட நான் எந்திரிச்சிருப்பேன்ல. நேற்றைய சிந்தனை என்ன, நேற்றைய அந்த வாழ்வு என்ன, இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன கொடுக்க போகிறார், இன்றைய மன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி சொல்லி எந்திப்ப மாட்டீங்களா? அப்போ என்ன கலக்கத்துல இருக்கிறோனோ அதற்கு ஏற்றாற் போல வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எனக்கு ஒரு மாற்று வழியை கற்றுக் கொடுப்பாருங்க. ஆமா, சும்மா வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வாசிச்சுட்டு வேகமா ஓடிட்டு அப்படி கிடையாது, அப்படியே கிடையாது. வேதத்தை திறந்த உடனே நீங்க கேளுங்க, உங்களுடைய வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ளணும் கர்த்தாவே, அவைகளை நான் பற்றி கொள்ளணும், அதில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளணும், அதுல எந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோரோ அவைகளை நான் கேட்டு உணர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றின ஆண்டவரே. ஆமா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஒரு மாறுதல் காணப்படுது. கவலையோடு இருக்கீங்களா? ஒரு மாறுதல் இருக்கும். தோல்வி பயத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு மாறுதல் இருக்கும். அந்த வேதம் உங்களுக்கு கொடுக்கணுங்க, கொடுக்கும். ஆரம்பத்துல இருந்தே வாசிங்க. இந்த பகுதி நல்லா இருக்காது, இந்த பகுதி நல்லா இருக்காது, இது ஒரே சாபம் அப்படிலாம் விடாதீங்க. இந்த சாபமான பகுதியை வாசிங்க. அப்பதான் சாபத்திற்கு காரணமான பாவங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல வரும். ஒரு பயம், கர்த்தருடைய பயம். கர்த்தருடைய பயம் இருந்தா தான் அதுங்கதான் ஞானம் உருவாகி கொண்டே இருக்கும். ஞானம் உருவாகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பயத்தை குறித்த ஒரு எண்ணம் உருவாகும் போது, ஆமா நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுடைய உள்ளத்துல தோன்றிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப நீங்க யோசிங்களா உட்கார்ந்து, ஞானம் அப்படி சொன்ன என்ன? சாலமோன் ராஜாவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். ஏன்? அவனுக்கு ஒரு பயம். சிறுவனாய் இருந்தான். மிகப்பெரிய ஒரு ராஜ்யபாரம் அவனுடைய கையில கொடுக்கப்பட்டது. இந்த ஜனங்களை நான் எப்படி ஆண்டவரை ஆள போகிறேன்? நான் சிறியவனா இருக்கிறேன் கர்த்தாவே, இந்த ஜனங்களை ஆளக்கூடிய இந்த வல்லமை எனக்கு தாரோம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுத்தாருங்க. ஞானத்தை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு, பல கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தார். அவனை போல ராஜா அவனுக்கு முன்னு இருந்ததுல பின்னொன்னு இருந்தது. நீதிமொழிகள் எல்லாம் எழுதுனான். ஆனா நாள் ஆக 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 ஆசீர்வாதங்கள் பெருக 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 பயம் போயிட்டு ஆண்டவரை மறந்துட்டான். அந்நிய தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பித்தான். ஆமாங்க, எதுக்குங்க? இஸ்ரவேல் ராஜ்யம் துண்டு துண்டா சிதறி போயிட்டு அவனுடைய காலத்துக்கு பிற்பாடு. சாலமோன் தேவனுக்கு பிடித்தமான ஒரு மனிதனாக இருந்ததினால அவன் காலத்துல ஆண்டவர் செய்யல. உன்னுடைய பிள்ளையின் காலத்திலிருந்தே ஆரம்பமாயிற்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற நானும் நீங்களும் எப்படி வாழ நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறோம். உங்களுடைய வாழ்வு உங்களோடு முடியணுமா? இல்லை. நீங்கள் மறைந்த பிற்பாடும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிற்பாடும் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். யாரை போல? ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, தாவீதை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். நல்லா நீங்க கர்த்தருடைய வேதத்தை உங்களுடைய இருதயத்துல வைத்து செயல்படுங்க. ஆமா, அந்த இருதயத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தைக்குள்ள கொண்டு பேசுங்க, அவைகளை கொண்டு நடங்க. ஆமா, நம்பிக்கையில மட்டும் ஆண்டவரை விட்டு விடாதீங்க. நம்பிக்கை தான் சந்தோஷம். வீட்டில் செல்வம் இருக்கோ இல்லையோ, இல்லையா, வெற்றி இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்பிக்கை. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன வசனம் தாங்க, சின்ன வசனம் தான். அந்த நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமா இருங்கள். தேவன் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க வீட்டில்
என்ன கொடுக்கும்? அதிசயங்களை, அற்புதங்களையும் கொடுக்கும். தீர்க்காயலை கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யம் இவைகளில் ஐஸ்வர்யம் செல்வத்தில் மாத்திரமா? ஞானத்தில், புத்தியில், அறிவில், வல்லமையில், எல்லா காரியங்களிலும் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். தாவீது ராஜா ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு சிறுவனான ஒரு மனிதன். அவர் கையில் எப்பவுமே என்ன இருக்கும்? கூழாங்கல் கற்கள் இருக்கும். ஒரு அந்த கூழாங்கற்களை அனுப்புகிற ஒரு சின்ன ஆயுதமும் இருக்கும். கவன் வச்சிருப்பார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பு வருது. இப்ப நீ போய் உன்னுடைய சகோதரரை விசாரிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றார். தாவீது ராஜாவுடைய சகோதரர் எல்லாரும் எங்க இருக்காங்க? அரசாங்க உத்தியோகராக இருக்காங்க. ஒன்று போர் சேவகராக இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வேலையை ராஜாவின் இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவன், சிறுவன். ஆனா ஆடு மேய்க்கும் போது அவருக்கும் ஆண்டவருக்கு இருந்த இந்த தொடர்பு வித்தியாசமா இருந்துச்சு. யார் மேலே அவருக்கு பொறாமை கிடையாது. யார் மேலேயும் பொறாமை கிடையாது. தன்னுடைய ஆடுகளை கவனிப்பதில் இருக்கிற அந்த கருத்து. ஆமா, அவருடைய சகோதரர்களுக்கு இவன் ஒரு ஆடு மேய்ப்பேன், நாமெல்லாம் ராஜாவினுடைய ஊழியக்காரர்கள். அவருக்கு, தாவீதுக்கு அப்படி இல்லை. அவங்க எல்லாம் ராஜாவினுடைய ஊழியக்காரர்கள். நான் என் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கணும். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ யார்கிட்ட சொல்ல? காட்டுகளை கிடந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார். வேலைக்காரங்க ஒரு வேலை இருப்பாங்க. எதை குறித்து கவலைப்பட மாட்டார். கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரோட பேசிடுவார். அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டா ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரோடு கூட இடைவரும். அவர் தான் சகோதரரை பார்க்கும்போது அங்க அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்தா கோலியாத் நிற்கான். இஸ்ரேல் ராணுவம் அப்படி செயலற்று நிற்குது. ராஜாவோட ஓடி ஒழிச்சுக்கிட்டான். ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து ஏசுவான், சபிப்பான். இஸ்ரேல் ராணுவத்தை சபிப்பான். ஜீவனோட தேவனை சபிப்பான். இது தாவீதுடைய காதல்ல விழுது. சின்ன பையன் மாதிரி, ஒரு சிறுவன் தான். சகோதரர் காட்டிலும் பலவான் அல்ல, ராஜாவை காட்டிலும் பலவான் அல்ல. இப்ப இவனுக்குள்ளாக ஆண்டவருடைய அந்த உணர்வுகள், அந்த ஆவி வல்லமை இருந்ததுனால கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இவன் யார்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இவன் யார்? ஓடி போகிறான். ஒவ்வொருத்தே கேட்கிறான். ராஜா வரைக்கும் போயிட்டான். நான் போறேன் அப்படி சொல்லும்போது ராஜா இவனுக்கு ராணுவ உடைய உடுத்துறான். பதில் நடந்து பார்த்தா முடியல. எனக்கு வேண்டாம், சாதாரண என்னுடைய உடை போதும் அப்படி சொல்லிட்டு குழாகர்களை கையில் எடுத்துக்கிட்டான். கவனை எடுத்துக்கிட்டான். அப்படியே போறான். தாவீதை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? கோலியாத்துக்கு அவனை கிண்டல் அடிச்சாங்க, கேலி பண்ணாங்க. சமஸ்த இராணுவமும் சிரிச்சுது. இஸ்ரேல் இராணுவம் பயந்துமே நிற்க. பயம் பயம் பயம். கர்த்தருக்கு பயப்படுது. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு கவனை எடுத்து அடிச்சாங்க. கோலியாய்த்து விழுந்துட்டான். அப்போ அவனுடைய உள்ளத்துல இருந்த எண்ணம் என்னது? என் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இவன் யார் அப்படிங்க இருக்கா அவங்களுக்கு? ஒவ்வொரு காரியங்களும் இருக்கா? சபை பிள்ளைகளை, சபையை குறித்து சபையில் உள்ளவர்கள் இழிவாக பேசுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. சப்போர்ட் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, அவர்களோடு கூட சேராதீங்க. ஆண்டவர் பக்கமாக நில்லுங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ளாக தேவன் அருளிய வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கு. அப்பந்தான் உங்கள் நடைகள் பிசகுவதில்லை. இனியாவது நீங்க யோசிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் யோசிங்க. நடை பிசகாம இருக்கணுமா? வெட்கப்பட்டு போகாம இருக்கணுமா? முன்னேற்றமான பாதையில நீங்கள் நடக்க வேணுமா? தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் விளங்க வேணுமா?
ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் தேவன் அருளிய வார்த்தை இருக்கிறது. கவனமாக செயல்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை. இந்த வார்த்தையை பிள்ளைகள் பற்றி கொண்டு ஜெபிக்க உதவி செய்யுங்க. எல்லா பலவீனங்களையும், தோல்வி மனப்பான்மைகளை எடுத்து போடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. உமக்கென்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்து கொடுங்கப்பா. இந்த டிவிக்காக, டிவி நடத்துகிற, மகிமை டிவி நடத்துகிற அன்பான தம்பிக்காக, குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. சுகபலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, உண்மையான கிறிஸ்தவ அன்பை கொடுங்க. கேட்ட செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.